முறுக்கு, தட்டை முறுக்கு இருக்குது, அச்சு முறுக்கு இருக்குது, ஆட்டோமேட்டிக் முறுக்கு மிஷின்ஸ் இருக்குது. ஸோ இந்த முறுக்கு மிஷினில் கம்ப்ளீட் ரேஞ்ச் என்ன விதமான முறுக்கு இருந்தாலும் அதை ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். மாவு பிணையறதுக்கான மிஷினை நம்மளே கொடுக்குறோம். இது ஆட்டா நீடு, டவ் நீடுன்னு சொல்லுவாங்க. பட் மினிமம் பர் கேஜி இன்றைக்கி ஒரு கேஜிக்கு 100 ரூபா மார்ஜின் இல்லாமல் நம்ம யாருமே கடையில் சேல் பண்ணுறது இல்லைங்க. 8 ஹவர்ஸ் ஓட்டினாங்க அப்படின்னா 240 கிலோ ஓட்ட முடியுங்க. இன்டூ 100 போடுறப்ப நம்ம 24,000 பர் டே. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த முறுக்கு புரிஞ்சு கொடுத்துருவோம். 4 கண்ணு முறுக்குன்னு சொல்லுவாங்க. பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன மாதிரியான ஒரு லெவலில் வரும்? நம்ம மிஷின்ஸ் எல்லாமே லோ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரொம்ப குறைவான இடம் இருந்தால் போதும். வணக்கம், நான் உங்கள் வெங்கட் பிஸ்னஸ் டெக்கி தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் வரலையும் வந்திருக்கோம். இங்கே கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கோம். ஸோ நிறைய சிறு தொழிலுக்கான மிஷினரிஸ் இவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம விதை விளைவிக்கிற இடத்துல இருந்து அறுவடை பண்ணுற வரலையும் பல மிஷினரிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க இப்போ ஃபுட் மிஷினரிஸ் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம சில மிஷினரிஸும் பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டோமேட்டிக்காக முறுக்கு மேக்கிங் எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு முறுக்கு மேக்கிங் மிஷின் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 40 வகையான வெரைட்டி முறுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன மாதிரியான பண்ண போகிறோம், அது ஃபுல்லாக ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது, இதை ஒரு தொழிலாக எடுத்து பண்ணால் நமக்கு தொழில் வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் அவங்க ஃபவுண்டரை மீட் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்கள் நேம் அண்ட் தென் உங்கள் கம்பெனியை பற்றி எங்களுக்காக ஓரிரு வார்த்தைகள். சார் என் பேர் ரிஷிங்க. நம்ம கம்பெனி பேர் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ். கோயம்புத்தூரில் நம்ம 3 ஷோரூம் இருக்குங்க. நம்ம ஹெட் ஆஃபீஸ் கோயம்புத்தூர் தென்னம்பாளையம் பிரிவில் நம்ம கோயம்புத்தூர் ஹெட் ஆஃபீஸ் இருக்குங்க சார். கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் பேசிக்காக நம்ம அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் மேனுஃபேக்சரிங் ஆல்மோஸ்ட் ஒரு 30 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கும். விதைக்கிற கருவிலேருந்து அறுவடை பண்ணுற கருவி வரைக்கும் எல்லாமே பண்ணுறோம். தேங்காய் மட்டை ஒழிக்கும் இயந்திரம் பண்ணுறோம். நிறைய இனோவேட்டிவான மிஷின்ஸ் அக்ரி ஃபீல்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம ஃபுட் ப்ராசஸிங் மிஷின்ஸ் அண்ட் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லா விதமான ஃபுட்டுக்கும் நீங்கள் யூ கேன் நேம் எனி ஃபுட், வி ஹேவ் அ மிஷின் ஃபார் தட் டு ப்ராசஸ் தட் ஃபுட்டு. ஸோ அதில் பார்க்குற நிறைய இனோவேட்டிவான மிஷின்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நாங்கள் ரீசெண்டாக இந்த ஸ்நாக்ஸ் இப்போ நான் காமனாக எல்லாருமே சாப்பிட்றாங்க. பட் இப்போ இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் இந்த பேக்டு ஃபுட்ஸு, இந்த வெஸ்டர்ன் ஸ்நாக்ஸ் நிறையா போகுது. அதெல்லாம் நம்ம ட்ரெடிஷ்னலான ஸ்நாக்ஸை நிறைய பேர் மறந்துடுறாங்க, குழந்தைங்க மறந்துடுறாங்க. ஸோ அதை நம்ம மீட்டு கொண்டு வரணும். அதே மாதிரி ஒவ்வொரு விவசாயியும் அவரே தொழில் முனைவோராங்கிறதுக்காக இந்த ஃபுட் ப்ராசஸிங் மிஷின்ஸில் நம்ம இந்த முறுக்கு மிஷின், லட்டு மிஷின், நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸை திரும்பி கொண்டு வரணும், ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸாக மாடர்ன் வேலை திரும்பி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக் ஃபுட் ப்ராசஸிங் மிஷின்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க சார். ஓகே சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க உங்கள் கம்பெனி பற்றி எங்களுக்காக விவரிக்கும் போது. ஸோ நிறைய ஃபுட் ப்ராசஸிங் மிஷினரிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம். ஸோ இன்றைக்கி என்ன மாதிரியான ஒரு ஃபுட் மிஷினரி நம்ம பார்க்க போகிறோம்? அதான் சொன்ன இது ஒன் ஆஃப் தி ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்குன்னு சொன்னேன். தமிழ்நாட்டுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்குன்னு சொல்லலாம் முறுக்கு சார். முறுக்குலேயே ஏகப்பட்ட விதமான முறுக்கு இருக்குது. அச்சு முறுக்கு, தட்டை முறுக்கு, ரிங் முறுக்கு, நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் முறுக்கு இருக்குது. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் முறுக்கு மாறும், அவங்களோட டேஸ்ட் மாறும். ஸோ அதில் எல்லா விதமான முறுக்குக்கும் செய்கிற மாதிரி மிஷின்ஸ் நம்மகிட்ட இருக்குது சார். அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். காயில் முறுக்கு, தட்டை முறுக்கு இருக்குது, அச்சு முறுக்கு இருக்குது, ஆட்டோமேட்டிக் முறுக்கு மிஷின்ஸ் இருக்குது. ஸோ இந்த முறுக்கு மிஷினில் கம்ப்ளீட் ரேஞ்ச் என்ன விதமான முறுக்கு இருந்தாலும் அதை ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோங்க. முறுக்கு பற்றி ரொம்பவே நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம இன் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எப்படி ப்ராசஸ் ஆகுது, அது எப்படி பண்ண முடியுது ஆட்டோமேட்டிக்காக அப்படின்றது எங்களுக்காக ப்ராசஸ் காட்ட. கண்டிப்பாக சார். நம்ம மிஷின் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம 30 kgs per hour ப்ராசஸ் பண்ணக்கூடிய மிஷின் நம்மகிட்ட ரெடியாக இருக்குது. லைவாக போய் நம்ம டெமோ பார்க்கலாங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம லைவாக இந்த ஆட்டோமேட்டிக் முறுக்கு மிஷின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது லைவாக நம்ம டெமோ பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த முறுக்கு மிஷின் கெப்பாசிட்டி 30 kgs per hour நமக்கு ப்ரொடக்ஷன் வரக்கூடிய கெப்பாசிட்டி அந்த முறுக்கு மிஷின். ஸோ இதில் கம்ப்ளீட்டாக நம்ம இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மாவு ஆல்ரெடி பிணைஞ்சு வச்சுக்கிறோம். அந்த மாவு பிணையறதுக்கான மிஷினை நம்மளே கொடுக்குறோம். இது ஆட்டா நீடு, டவ் நீடுன்னு சொல்லுவாங்க இந்த மாவு பிணையக்கூடிய மிஷின். இப்போ ஸ்டார்டிங் நம்ம மாவு என்ன இப்போ நம்ம அரிசி மாவு போடுறோம். அரிசி மாவு நம்ம உள்ளே போட்டு நம்ம எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த பதத்துக்குள்ளே கொட்டிட்டு, இது ஆக்சுவலி இந்த ஆட்டா நீடு 20 கிலோ கெப்பாசிட்டி உடையது. நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எந்த பதத்தில் வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது மாதிரி தண்ணி, மாவு கூட நம்ம என்ன இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் முறுக்குக்கு அது மாதிரி இன்க்ரீடியன்ஸு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த மோட்டர் மட்டும் ஆன் பண்ணிங்கன்னா போதும். இது நல்லா உங்களுக்கு ரொட்டேஷனில் மாவை நல்லா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ இந்த ஆட்டா நீடர், டவ் நீடரில் நம்ம மாவு பிணைஞ்சதுக்கப்புறம் இந்த மாவை நம்ம ஜஸ்ட்டு உள்ளே போட்டால் போதும். உள்ளே போட்டதுக்கப்புறம் தான் நம்ம இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பண்ணுறோம். ஸோ இந்த மாவை நம்ம உள்ளே போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஆன் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நிறையா செட்டிங்ஸ் இருக்கும். மேனுவல் செட்டிங்ஸ் இருக்கும், ஆட்டோ இருக்குது. ஸோ
ஸோ இதில் வந்துட்டு நம்ம செலெக்ஷன் போயிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரே கஸ்டமர் வந்துட்டு ஒரு 4-5 டைப் ஆஃப் முறுக்கு பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு முறுக்குக்கும் ஒரு செட்டிங் இருக்குது, இந்த ப்ரோக்ராமிங் செட்டிங் இருக்குது. அது நம்ம டீம் இன்ஸ்டலேஷன் நடப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அந்த செட்டிங் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அப் டு ஒரு 4 முறுக்கு வரைக்கும் இதை செட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நம்ம இப்போ ஒரு முறுக்கு செட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த முறுக்கு தான் நம்ம இப்போ ஓட்ட போகிறோம். ஸோ இதுதான் அந்த முறுக்கோட நம்ம செட்டிங் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ இப்போ நம்ம லைவாக பார்த்துருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த முறுக்கு பிழிஞ்சு கொடுத்து 4 கண்ணு முறுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த முறுக்கு அச்சு தான் நம்ம உள்ளே போட்டிருக்கோம். ஸோ அந்த முறுக்கு நமக்கு இப்போ பிடிச்சி கொடுத்துருக்கு. ஸோ இதை நம்ம டேரெக்டாக அப்படியே நம்ம பாய்லரில் போட்டு நம்ம முறுக்கு பண்ணிடலாம். சார் இவ்வளோ நேரம் வந்து நமக்காக அழகாக வந்து எப்படி வந்து முறுக்கு வந்து அதை ப்ராசஸ் பண்ணி அழகாக வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணி கொடுக்குது அப்படின்றத காமிச்சிருந்தீங்க. ஸோ இதில் வந்து ஒரு பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன மாதிரியான ஒரு லெவலில் வரும்? சார் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம சொன்ன மாதிரி என்ன முறுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத ஸ்டார்டிங் ஃப்ரம் 1.5 lakhsலேருந்து 7 lakhs வரைக்கும் நம்மகிட்ட மிஷின்ஸ் அண்ட் மாடல்ஸ் இருக்குங்க. ஸோ பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 1.5 lakhs இருந்தால் போதும், நம்ம மிஷின் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம முறுக்கு மிஷின் நம்ம வாங்கிடலாங்க சார். ஓகே சார், இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் சொல்கிறது வந்து நான் வந்து இப்படி புரிஞ்சுக்கலாமா? என்ன மாதிரியான ஒரு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரென்ஸ் வருமா, இல்லை முறுக்குக்கு முறுக்கு வந்து நான் அச்சு மாற்றும் போது அதுக்கான டிஃப்ரென்ஸ்? முறுக்கு டிஃப்ரென்ஸ் வருங்க சார். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி. இப்போ நான் என் ஏரியாவில் வந்து என்னால் ஒரு நாளைக்கு ஒரு 100 கிலோ மார்க்கெட் பண்ண முடியும் அப்படின்னா நான் அது வாங்கினா போதும். நான் ஒரு 1000 கிலோ ப்ரொடக்ஷனுக்கு கூடிய மிஷின் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அது மாதிரி நம்மளோட ஏரியா கெப்பாசிட்டி என்ன, நம்மளோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ரென்த் என்ன, நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம். ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கப்புறம் நம்மளால் எவ்வளோ விற்க முடியும், அந்த ஒரு பேசிக்கான ஸ்டடி இருந்தால் போதும் நம்ம மிஷின் ஈஸியாக டிசைட் பண்ணிடலாங்க. ஸோ அதை நம்ம கஸ்டமர் கைட் பண்ணி கொடுத்துரும். நம்ம ஆல்மோஸ்ட் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நம்ம கஸ்டமர் நம்ம கால் பண்ணுறப்பே நம்ம டீம் அவங்ககிட்ட நிறைய ஒரு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின் நம்மகிட்ட ஒரு கொஸ்டின்ஸ் லிஸ்ட் இருக்குங்க. அது கேட்குறப்பே நமக்கு ஒரு தெரிஞ்சிடும். ஸோ அவங்களால என்ன மார்க்கெட் பண்ண முடியும்னு நம்ம அவங்க சஜஸ்ட் பண்ணி கைட் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகே சார், இதில் என்னென்ன மாதிரியான ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து நம்ம பண்ண முடியும்? இன்னொன்று வந்துட்டு மெயினாக வந்து நான் கேட்க நினச்ச கேள்வி என்ன அப்படின்னா வந்துட்டு இதில் ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணால் என்ன மாதிரியான ஒரு லாபம் எடுக்கலாம் சார்? இப்போ நம்ம பார்த்த மிஷின், இப்போ நம்ம கீழே பார்த்து வந்து பேசிக் மிஷின்ஸ் ஸ்டார்டிங்காக வந்து பட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினில் ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு 30 கிலோ ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய மிஷின் சார். ஸோ இதில் நீங்கள் மாவு இன்க்ரீடியன்ஸோட குவாலிட்டி தான் இதில் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எக்ஸாக்டாக டிசைட் பண்ணோம். இப்போ நல்ல குவாலிட்டி யூஸ் பண்ணி போடுற ஆயில், நல்ல ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது இருக்குது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன். பட் மினிமம் பர் கேஜி இன்றைக்கி ஒரு கேஜிக்கு 100 ரூபா மார்ஜின் இல்லாமல் நம்ம யாருமே கடையில் சேல் பண்ணுறது இல்லைங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் 8 hour ஷிஃப்ட், நான் 8 hour ஷிஃப்ட் மட்டும் தான் கேல்குலேட் பண்ணுறேன். 8 hours ஓட்டினாங்க அப்படின்னா 240 கிலோ ஓட்ட முடியுங்க. இன்டூ 100 போடுறப்ப நம்ம 24,000 per day இஸ் தி ப்ராஃபிட் லிமிட் நம்ம வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு 24,000 வரைக்கும் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் 8 hour ஷிஃப்ட் ஓட்டினோம்னா. ஓகே, ஸோ அப்போது ஒரு நாளைக்கு வந்து 24,000 ரூபாய்க்கு வந்து நம்ம பண்ண முடியும் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இந்த பிஸ்னஸில் இருக்குது சார்? சார் நான் சொன்னது 24,000 நெட் ப்ராஃபிட் தான். ஓகே, ஆனால் இன்றைக்கி முறுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக ஐ டோன்ட் வெரி சம் ஏரியா டு ஏரியா ஆவரேஜாக 200 rupees per kg இருக்குது. 180 to 200 rupees per kg வந்து ஆவரேஜாக நம்ம பேக்கரிஸில் ஒரு நல்ல ஹோட்டல்ஸில் போகிறப்ப அந்த ரேட் இருக்குங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு கிலோவுக்கு நம்ம 100 ரூபா வைக்கிறப்ப நம்ம நான் சொன்னது ப்ராஃபிட் தான் 24,000 சொன்னாங்க சார். ஓகே சார், இப்போது இந்த முறுக்குலையே பார்த்தோம் அப்படின்னா வந்து டைப் வந்து நிறைய டைப்ஸ் வந்து மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அச்சுகள் வந்து நம்ம நார்மலாக புரியிறப்ப அச்சு வந்து மாற்றி பண்ணுவோம். கண்டிப்பாக இது மிஷினரியில் எப்படி பாசிபிலிட்டி? சேம் தான். அச்சு வந்து நம்ம கீழே பார்த்து வந்து நம்ம ஒரு அச்சு தான் பண்ணியிருக்கோம். ஒரு அச்சு மிஷின் கூட நம்ம எந்த மிஷின் வாங்கணும் ஒரு அச்சு நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். ஸோ இதுக்கு மேலே எவ்வளோ டைப் ஆல்ரெடி எனக்கு நம்மக்கிட்ட இது வரைக்கும் 40 விதமான டை இருக்குது, 40 விதமான அச்சு இருக்குது. ஸோ நம்ம இந்த 7 lakhs நான் ஒரு மிஷின் சொன்னோம். அந்த மிஷின் வந்து நீங்கள் 40 விதமான டையும் அந்த மிஷினை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மிஷின்ஸில் ஒரு குறிப்பிட்ட வகையான டைஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கஸ்டமர் அவங்க ஏரியாவில் எது மார்க்கெட் ஆகுது, எந்த முறுக்குக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தை அவங்க ஒரு ஸ்டடி பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த அச்சை அவங்களுக்கு ரெஃபர் பண்ணி நம்ம அதை கொடுத்துருவோம் சார். ஒரு அச்சு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம், மற்ற அச்சுக்கு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா காஸ்ட் வாங்கிட்டு நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஓகே சார், இப்போ மிஷினரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நிறைய இடத்துல வந்து மிஷினரிஸ் வாங்கிடலாம். ஆனால் அதுக்கான சப்போர்ட் அண்ட் சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது. அதனாலேயே வந்து நிறைய பேர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமா ஒரு மிஷினரி வாங்கி அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறோம் சார்? சார் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் 30 years இந்த பிஸ்னஸ் ஃபீல்டில் இருக்கனால அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ்னால அக்ரிகல்ச்சர் மிஷினரி வந்து ஃபுட் ப்ராசஸிங் மிஷினரி சேலஞ்ச் அதிகம். ஏன்னா எங்களோட ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும்
நிலம் மாறும், நிலம் தன்மை மாறும், கிளைமேட்டிக் கண்டிஷன் மாறும். ஸோ அது மாதிரி கிராப்ஸ் மாறும். ஸோ அது எல்லாமே நம்ம பண்ணி அந்த சேலஞ்சை நம்ம ஃபேஸ் பண்ணால இது அந்தளவுக்கு சேலஞ்ச் கிடையாது. பட் வி ஹேவ் அ வெரி ஸ்ட்ராங் டெக்னிக்கல் டீம் அண்ட் கஸ்டமர் கேர் டீம் இருக்காங்க, வீடியோ கால் அசிஸ்டன்ஸ் டீம் இருக்காங்க. ஸோ ஒரு சின்ன மிஷின்ஸ் எல்லாம் போகிறப்ப பிஃபோர் கோவிட் ஆஃப்டர் கோவிட் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அக்ரி டிவிஷனில் சொல்கிறோம், அக்ரி டிவிஷனில் சின்ன மிஷின் போகிறப்போ ஒவ்வொரு மிஷினுக்கும் நம்ம வீட்டுக்கு போய் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருந்தோம் சின்ன மிஷின்ஸ்லாம் முன்னாடி. பட் இப்போ எல்லாமே அது வீடியோ கால் டெக்னிக்கல் டீம் வச்சு அசிஸ்டன்ஸ் டீம் வச்சு வீடியோ காலே சொல்லி தர ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி இந்த ஃபுட் ப்ராசஸிங் மிஷின்ஸும் ஒவ்வொரு சின்ன மிஷின்லாம் வாங்குறப்ப நம்ம ஃபுல்லி அசம்பிள் பண்ணி அனுப்பிச்சிடுறோம் சார். ஸோ கஸ்டமருக்கு போய் ஃபிட் பண்ண வேண்டியதில்லை, ஜஸ்ட் ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணுற மாதிரி அனுப்பிச்சிடுறோம். அவங்களுக்கு வீடியோ காலில் ட்ரைனிங் கொடுத்துட்றோம். பெரிய ஃபுல் யூனிட்டாக போகிறப்ப நம்ம டீம் அவங்க இடத்துக்கே போய் ஃபிட் பண்ணி அவங்க இன்ஸ்டால் பண்ணி அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துட்டு வந்துடுறோம். ஸோ இப்படி பண்ணுறப்ப எனக்கு தெரிஞ்சு 50% ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எங்கள் எராடிகேட் ஆகிடுது. இதை தாண்டி நீங்கள் கேட்ட சர்வீஸ் அண்ட் வாரண்டிக்கு வந்தோம்னா நம்ம எலக்ட்ரிக் மோட்டர்ஸ் எல்லாமே ஹைலி பிராண்டட் மோட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த கம்பெனிஸ் ஆல் இண்டியா வாரண்ட்டி அந்த கம்பெனிஸ் மோட்டர் கம்பெனிஸே ப்ரொவைட் பண்ணுறாங்க. நாங்கள் அதுக்கான வாரண்ட்டி கார்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்துருவோம். சப்போஸ் மோட்டரில் ஏதாவது இஷ்யூஸ் ஆச்சுன்னா அவங்க டேரெக்டாக கம்பெனிலே கிளைம் பண்ணி வாங்கிக்க முடியும். இல்லை நமக்கு ஸ்பேர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்ம கால் பண்ணாங்க அப்படின்னா நம்ம கொரியர்லேயே அனுப்பிச்சி விட்டுடலாம். எங்கள் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, இன்றைக்கி இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்து காஷ்மீர் வரைக்கும் ஆல்மோஸ்ட் 12+ ஸ்டேட்ஸில் எங்கள் டேரக்ட் ப்ரெசன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஆல் ஓவர் தி வேர்ல்டோட 30+ கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்ட் இருக்கனால டெஃபினட்டாக நாங்கள் சர்வீஸ் அண்ட் குவாலிட்டியில் நாங்கள் என்றைக்குமே நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம். வில் கிவ் அவர் 100% டு தி கஸ்டமர் சார். ஓகே, ஸோ நான் அடுத்தது அதான் கேட்கலான்னு இருந்தேன். ஆக்சுவலாக வந்துட்டு நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா, ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கலான்றேன். ஸோ நீங்களே பண்ண முடியும், நம்ம எக்ஸ்போர்ட் எனி கண்ட்ரீஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களை இப்போ காண்டாக்ட் பண்ணி நான் இந்த மிஷினரி வாங்கணும் அப்படின்னா எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு சார்? கீழே நம்ம ஸ்ட்ரிப்பில் நம்ம சேல்ஸ் டீமோட நம்பர்ஸ் கூட ஆகிட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் நம்ம சேல்ஸ் டீமோட நம்பர் கொடுத்துடலாம். ஸோ கஸ்டமரை கால் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம சேல்ஸ் டீம் ப்ரொஃபஷனாக அவங்களுக்கு எல்லா விதமான மிஷின்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒரு மிஷினை திணிக்காமல் கஸ்டமருக்கு என்ன தேவைங்கிறத நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவருக்கான மிஷின் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ பண்ணி 100% அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிடுவாங்க. கஸ்டமர் இன்கேஸ் நேரில் பார்க்கணும் அப்படின்னா கோயம்புத்தூரில் நம்ம மிஷின் நம்ம ஃபேக்ட்ரி பார்க்கலாம். இல்லை ஓவர் தி ஃபோன் ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரியோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் வி அக்செப்ட் ஆல் டைப்ஸ் ஆஃப் பேமெண்ட் மெத்தட்ஸ். இப்போ கஸ்டமர் கிரெடிட் கார்டு வச்சிருந்தாங்க, இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் பண்ணி தரோம். ஏதோ ஒரு விதத்தில் பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம பேக் பண்ணி பார்சல் சர்வீஸில் அனுப்பிச்சுட்ருவோம். இந்தியாவில் இருக்க லீடிங் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் கூட நமக்கு டைப் இருக்குங்க. அதே மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அவங்க மூலியமாகவும் நம்ம பண்ணி கொடுத்துடலாங்க சார். ஓகே, ரொம்பவே தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இன்றைக்கி ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் பிஸ்னஸில் ஒரு ஃபுட் ப்ராசஸிங் மிஷினரி எடுத்துகிட்டு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றிங்க சார். இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸுங்கிறது டெஃபினட்டாக இட்ஸ் பூமிங் பிஸ்னஸ். ஏன்னா இப்போ நிறைய நம்மளோட சில்ட்ரன்ஸும் இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனும் சரி ஒரு வெஸ்டர்ன் ஸ்நாக்ஸ் நோக்கி அந்த மோகம் போகுது. பட் திரும்பியும் ஒரு சர்க்கிள் எடுத்துகிட்டு நம்ம ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ் நோக்கி வருது. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு ஃபாரின் நிறுவனம் நம்ம ஊரில் இருக்க கிராமத்தில் அவங்களோட வெஸ்டர்ன் ஸ்நாக்ஸை மார்க்கெட் பண்ண முடியுறப்ப நம்ம ஊரில் இருந்துட்டு நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸை நம்ம ஊருக்குள்ளேயே நம்மளால் மார்க்கெட் பண்ண முடியாதா? ஸோ இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ் டெஃபினட்டாக இந்த ஃபுட் ப்ராசஸிங் மிஷின்ஸை வச்சுட்டு டெஃபினட்டாக தே கேன் கோ குட் பிஸ்னஸ். அதே மாதிரி நம்ம மிஷின்ஸ் எல்லாமே லோ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரொம்ப குறைவான இடம் இருந்தால் போதும். சில பிஸ்னஸ்க்கெலாம் ரொம்ப பெரிய இடங்கள் தேவைப்படும். நம்ம அப்படி கிடையாது. ஒரு ரூம் 2 ரூம் இருந்து ரொம்ப குறைவான இடத்துல ஆரம்பித்தாலும் தே கேன் ரன் அ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் அண்ட் கெட் குட் ப்ராஃபிட் சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முறுக்கு ஆட்டோமேட்டிக்காக எப்படி புழிஞ்சு நமக்கு வருது அப்படின்ற ஃபுல் ப்ராசஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதில் என்ன அளவுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது பார்த்துருந்தோம். இன்றைக்கி ஸ்நாக் இண்டஸ்ட்ரி அப்படின்றது தினம் நாளுக்கு நாள் வளர்ந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ நீங்களும் ஏற்கனவே ஒரு ஸ்நாக் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் முறுக்கு ஒன் ஆஃப் த ப்ராடக்டாக நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு புது தொழில் நீங்கள் தேர்ந்தெடுத்து அதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இவங்களை கூப்பிடுங்க. இவங்க இந்த மிஷினரி மட்டும் இல்லை, இன்னும் பல வகையான ஃபுட் ப்ராசஸிங் மிஷினரிஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டுமே உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் ஐடியா பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காவது தேவைப்படுச்சு அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் நம்ம பிஸ்னஸ் டெக் தமிழ் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஐடியா உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. மீண்டும் நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியாவுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.